மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த 23/6/2026 அன்று சட்டசபையில் பேசினார்கள். நான் மக்களுடைய வரிப்பணத்தை தொடமாட்டேன், தொடுபவர்களையும் சும்மா விட மாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் சும்மா விட மாட்டேன் என்று பேசினார். பின் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னார். உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரோட உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஏன் வெளிநடப்பு செய்கிறீங்க? அங்கே இருந்து என்னன்னு பதில் சொல்லுங்கள். எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லைன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆளுங்கட்சி சொன்னீங்க, சோபா மாடல் அரசுன்னீங்க. அதுக்கு அவங்க எதுவும் பேசுனாங்களா? அவங்க எதுவும் சொல்லலை. சொன்ன உடனே பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கோவம் வெளியில் போகிறீங்க? எல்லாம் நீங்கள் இருந்து என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லாமல் ஏன் வெளியில் இது பண்ணுறீங்க? அவர் முதல்வர் சிஎம் அவர்கள் ஆட்சிக்கு 45 நாள் ஆகுது. மே 10ஆம் தேதி ஆட்சி அமைச்சார். அவருக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷமாவது டைம் கொடுக்கணும். அதை கொடுக்காம நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு நிமிஷத்துக்கு இருக்க இது பண்ணிட்டு இவர் இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, அதை சரியில்லை, இது சரியில்லை, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு 2021-26 நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ 13.18 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இதில் தனிநபர் கடன் 1,28,934 ரூபா. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் 1,4 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. சாதாரணமாக ஒருத்தன் போய்ட்டு 10,000 ரூபா கடன் கேட்டான்னா பேங்க்கில் லொட்டு லொசுக்கு அது இதை கொடுங்க, இந்த செக்யூரிட்டி கொடுங்க, அந்த செக்யூரிட்டி கொடுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் மக்கள் மேலே இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க. இவ்வளோ கடன் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த தைரியத்தில் இந்த வருஷம் 1000 ரூபா 2 தடவை கொடுத்தீங்க. கோடைக்கால ஃபண்டு 2000 நீங்கள் 2000 கொடுத்தீங்க, 5000 ரூபா கொடுத்தீங்க, மொத்தம் 9000 ரூபா கொடுத்துருக்கீங்க. மக்களோட வரிப்பணத்தை நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. ஜெயிச்சிங்களா? ஜெயிக்கலை. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் பணம், ஜாதி, மதம் இதெல்லாம் கடந்து அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் எந்த காசுமே கொடுக்கல. முதல்வர் விஜய் அவர்கள் அன்றைக்கி சட்டசபையில் ஃபைனலாக பேசும்போது இவர்கிட்ட சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. இப்படின்னு பண்ணார். இது தப்பு கிடையாது. அவர் நீங்கள் கடந்த ஆட்சியில் என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, சபை மாண்புக்கு முரணாக என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, அதனால் அவர் இந்த ஆக்ஷன் கொடுத்ததில் இது கிடையாது. இது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் அலையன்ஸ் பேசையில் பண்ணது தான். வெளியில் காரில் ஏறையில் இப்படின்னு பண்ணார். அதுக்கப்புறம் கொடைக்கானல் டூர் போனார். அங்கே ஒரு ஃபேமிலிகிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி தாவைக்கா க்ளோஸ்ன்னு சொல்லுங்கள். ஏன் ரீல்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் தான் ரீல்ஸ் ஆட்சி நடத்தியிருக்கீங்க. இப்போ ரியல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்க பண்ணட்டும். இதில் நீங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோற்று போயிட்டாங்க. அது நீங்கள் பண்ண தப்பு தாங்க. நீங்கள் காசு கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு நினச்சிங்க, ஜெயிக்க முடியல. ஆனால் நீங்கள் 234 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்றிருந்தாலும் நீங்கள் தாவைக்கா வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டு இருப்பீர்கள். விஜய் உங்களை தோற்கடிச்சிருப்பார். இன்னொன்று உங்களோட கட்சி தலைவர்கள் உரிமையில் பேசுகிறாங்க. நீ வா போ அப்படின்னு பேசுகிறது. திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரு, குளத்தூர் மக்கள் கேடுகட்ட மக்கள் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஓட்டு போட்டால் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, ஓட்டு போடலன்னா கேடுகட்ட மக்களா? வைரமுத்து சொல்கிறாரு அவர் சிங்கப்பூராக மாற்றி வச்சார் அப்படின்னு. சிங்கப்பூராக மாற்றி வச்சாருன்னா ஏங்க தோற்று போகிறீங்க? நீங்கள் இல்லைங்க, உங்கள் கவர்மெண்ட்டு ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்திருக்கணுமே, ஏன் வரல? போஸ் வெங்கட் இப்போ சொல்கிறாரு, நடிகர் போஸ் வெங்கட் தமிழக மக்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன கேவலமான பேச்சு தெரியுமா? இந்த மாதிரிலாம் பேச போய் தாங்க, இந்த மாதிரி கட்சியில் வச்சுருக்க போய் தாங்க நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் தோற்று போயிட்டீங்க.
மக்கள் வந்து தெளிவாக முடிவு பண்ணியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்பணும்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எத்தனை இது ஜெயிச்சிங்க? 57 இடம் ஜெயிச்சிங்க, 59 இடம் ஜெயிச்சிங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு 47 இடம் ஜெயிச்சாங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கட்சி வரைக்கும் கூட்டணி வச்சுருக்கிறீங்க நீங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த கூட்டணியும் வைக்கல, சோலோவாக நின்னார், ஜெயிச்சார், சிஎம்மாக உக்காந்துருக்கிறாரு. இதில் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அவர் வந்து கவர்ச்சியில் தான் ஜெயிச்சார் அப்படின்னு. கவர்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்க வந்து டிஎம்கே 70 வருஷம் ஆண்டுருச்சு, அதிமுக வந்து 50 வருஷம் ஆண்டுருச்சு. இன்னுமே இவங்க தேவையில்லை, இவங்களை வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரை வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க. இப்போதைக்கு த ஹானரபிள் சிஎம் விஜய் இஸ் டூயிங் பியூர் க்ளீன் அண்டு டெயின்ட்லெஸ் கவர்மெண்ட். ஏன்னா அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நன்றி, வணக்கம்.